ദൈവാധീനം കൊണ്ടാ എനിക്കങ്ങനെ ചെയ്യാൻ തോന്നിയത്. എന്നാലും നിന്റെ ധൈര്യം ഞാൻ സമ്മതിച്ചിരിക്കുന്നു. നാളെ കള്ളനെ കൈയോടെ പിടിക്കും കൂടെ ചെയ്താ നമ്മൾ രക്ഷപ്പെട്ടു. എന്തായാലും മുത്തശ്ശിക്ക് എന്നോട് അല്പം മമത കൂടിയിട്ടുണ്ടെന്നാ തോന്നുന്നത്. കൂടിയിട്ടൊന്നും ഉണ്ടാവില്ല. എന്റെ ദൈവമേ, ഞാൻ എന്തുവായി കാണുന്നേ? നിങ്ങളായിരുന്നു അവിടെ കയറി. നീ എന്റെ കാലിന്റെ നെരിയാണി അടിച്ച് തിരിച്ചു കളഞ്ഞല്ലോ. നിങ്ങളെ കാലാണെന്ന് ഞാൻ എങ്ങനെ അറിയാനാ? സ്വന്തം ഭർത്താവിന്റെ പാദങ്ങൾ കണ്ടാ തിരിച്ചറിയാൻ കഴിയാത്ത നീ ഒരു ഭാര്യയാണ് ഒടിച്ചേറ്റെ. ഇവിടെ ചിലർക്ക് സ്വന്തം പുരുഷനെ പോലും തിരിച്ചറിയാൻ കഴിയുന്നില്ല, പിന്നെയാണ് പാദം. തുടങ്ങി ഈ മനുഷ്യന്റെ ഒരു ഇനിയെങ്കിലും ഒന്ന് നിർത്തുന്നുണ്ടോ? നാളെ രാവിലെ മുത്തശ്ശി കാലിന് പരിക്കുവറ്റവരെ കണ്ടുപിടിക്കാനിരിക്കുക. അയ്യോ എന്റെ ദൈവമേ, നിങ്ങളെ കാലി ഞാൻ എവിടെ കൊണ്ടുപോയി ഒളിപ്പിക്കും? ഇതുവരെയുള്ള എല്ലാ അപായത്തിനും ഉപായം കണ്ടെത്തിയവനാണ് ഈ ലാലിച്ചൻ. ഈ ഒരപായത്തിനും ഒരു ഉപായം ഈ ലാലിച്ചൻ കണ്ടെത്തും. ലാലിച്ച, നിന്റെ കാലിന് വേദനയുണ്ടോ? തല വേദനിക്കുന്നു. வக்கீலே, அந்த திருடன் யாருன்னு தெரிஞ்சா இன்னைக்கு அவனை ஊரை விட்டு அனுப்பணும். ஓரோருத்தரேட்ட விളിக்க. முருகையா, നമസ്കാരം. നമസ്കാരം. എന്താ വക്കീലേ ഇതെല്ലാം? അതിപ്പോ മല്ല കാല് പോച്ച്. ஏன் தாயே இப்படி கட்ட வண்டில போய் உடம்பு கெடுத்துக்கிறிய? நாளைக்கு ஒண்ணுன்னா கவலைப்பட போறது நான் தானே. ஆமா வள்ளி, நான் ஒண்ணு அத நம்பல. இருந்தாலும் மனச போட்டு ஏன் குழப்பிக்கணும்னு கேக்குறேன். உன் அப்பாவுடைய வம்சம் கேரளாவில இருந்து வந்திருக்கிறதாவும் அவரோட தங்கச்சி பையனை உனக்கு கல்யாணம் செய்ய போறதாவும் ஊர்ல பேசிக்கிறானுங்க. அவனுங்க கிடக்குறானுங்க நாரி பசங்க. சின்ன வயசுல தமிழ் பாட்டா பாட சொல்லி என்ன தொந்தரவு பண்ணதையும் நானும் உனக்கு அழுக்காம பாடி காட்டினதும் ஊருக்கு எங்க தெரிய போகுது. ஒருவேளை உனக்கு கேரளாக்கார பையன் தான் பிடிக்கும்னு சொன்னா ஞானும் നിന്നോട് மலையாளத்தில் സംസാരിക്കും പാടും. എന്താ കുട്ടി രാജവല്ലി, മനസ്സിലായോ? வைராக்கியம்னு இந்த தர்மராஜன் மனசுல வச்சுட்டோம். நடக்கிற கதையே வேற. என்ன கலாட்டா தம்பி? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு நல்லா புரியுதுல்ல? பார்த்து பேசுங்க. நீங்க வண்டியில ஏறமா? ஆய முற நாய.
முத்தச்சி பண்ணையில இருக்கிற கூலிக்கார கழுதிங்க கூட என்ன எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எல்லாம் நேரம்டா நேரம். முத்தச்சி பண்ணையில இருக்கிற ஒரு துரும்ப பத்தி பேசினாலும் பண்ணையில இருக்கிற ஒவ்வொரு புல்லும் எதிர்த்து நிக்கும். என்னடி சொன்ன? போடா. ஓ, கேரளா மாப்பிள்ளையா? நீ இன்னும் போகல? நான் உனக்கு அன்னைக்கே சொன்னல, இது எங்க குடும்ப ப்ராப்ளம்னு. மரியாதையா வேலையை பார்த்து ஓடிடு. எந்த இப்ப பிரச்சனை? பிரச்சனையே இப்ப இதுதான்டா. சரிங்க, அவனை விடாதீங்களா? என் ரத்தம் என்னமா துடிக்குது பாரு. ரத்தம் துடிக்காதுங்க அஜமா. என் புள்ள விளையாடுற விளையாட்ட சொன்னேன்டா.